வணக்கம். ஏப்ரல் 16ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நேற்று ஏப்ரல் 15ஆம் தேதி நிஃப்டி 1.6% கூடுதலாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 18,100 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 17,400 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க. ஆமாங்க, நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 18,500 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 19,100 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க. ஆமாம், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. நேற்று 600 கோடி ரூபாய்க்கு. நிஃப்டி 50 ஏப்ரல் மாதத்தில் இதுவரைக்கும் 8.5% அதிகரிச்சிருக்கு. ஆனால் இருந்தாலும் போர் துவங்குவதற்கு முன்னாடி, ஈரான் போர் துவங்குவதற்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இன்னும் 5% குறைவாகத்தான் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் ஒரு டேட்டா கொடுத்துருக்குறாங்க. ஏப்ரல் 16ஆம் தேதி இன்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள். விப்ரோ அவங்க பைபேக் குறித்தான முடிவு இன்னைக்கு எடுக்க இருப்பதாக சொல்லியிருந்திருக்கிறாங்க. HDFC லைஃப் இன்சூரன்ஸ், HDFC AMC, ஏஞ்சல் ஒன், கிரைசில், அலோக் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் வாரி ரெனியூவபிள் டெக்னாலஜிஸ். USA ஈரான் போர் குறித்தான ஒரு தகவல். இந்த சீஸ்ஃபயர் ஏப்ரல் 22ஆம் தேதி முடிவுக்கு வருதுங்க. 2 வாரத்துக்கான சீஸ்ஃபயர் அறிவிச்சிருந்திருக்கிறாங்க. இந்த சீஸ்ஃபயரை நீட்டிப்பதற்கான முயற்சியில் சில மீடியேட்டர்ஸ் இருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. அது நீட்டிப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ அதிகமாக இருக்குன்ற தகவலும் அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. வோடோஃபோன் ஐடியா குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். மியூச்சுவல் ஃபண்ட் வோடோஃபோன் ஐடியாவில் ஷேர்ஸை தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. 3வது தொடர்ச்சியான குவார்ட்டர் அவங்க நெட் பையர்ஸாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. வோடோஃபோன் ஐடியாவில் மார்ச் 2026 5.9% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. அதற்கு முந்தின மாதம் அதற்கு முந்தின குவார்ட்டர் டிசம்பர் குவார்ட்டரில் 5.3%, அதற்கு முந்தின குவார்ட்டரில் 4.6% வைத்திருந்திருக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒவ்வொரு குவார்ட்டரும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. வோடோஃபோன் ஐடியாவில் அவங்களுடைய ஸ்டேக்கை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. சுவிட்சர்லாந்து எனர்ஜி குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நேற்று 7% அதிகரித்தது. தொடர்ச்சியாக நேற்று 3வது நாள் க்ரீனில் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு சுவிட்சர்லாந்து எனர்ஜி. ஏப்ரல் மாதத்தில் இதுவரைக்கும் 27% அதிகரிச்சிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம பார்த்துருக்கோங்க, நெட் செல்லர்ஸாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சுவிட்சர்லாந்து எனர்ஜியில் அவங்க பையர்ஸாக இருக்கிறாங்க. மார்ச் குவார்ட்டரில் அவங்க ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாங்க. டிசம்பர் குவார்ட்டரில் 22.42% இருந்தது. இப்போ மார்ச் குவார்ட்டர் முடிவில் 22.34% உயர்ந்திருக்கு. HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ₹2 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான ஒப்புதல் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் பெறப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ரெக்கார்ட் டேட் இன்னும் அறிவிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இன்னொரு முறை அதை சரிபார்க்க வேண்டும். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ₹751 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 41% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ₹2,399 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 22% அதிகரிச்சிருக்கு. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ₹1,18,733 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. ஜஸ்ட் டயல் நேற்று 5% வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்கு. அது ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம்னு NDTVயில் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க Q4க்கான டேட்டா வெளியிட்டிருந்தாங்க. நம்ம பார்த்துருந்தோம் அந்த டேட்டா. நெட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 37% விழுந்தது. ஸோ Q4 ரிசல்ட் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். நேற்று ஜஸ்ட் டயல் 5% விழுந்ததற்கு. டெலிவரி நிறுவனம் குறித்தான ஒரு அப்டேட் NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்தது. மார்கன் ஸ்டான்லி ஏஷியா மற்றும் கோல்ட்மேன் சாக்ஸ் டெலிவரி லிமிடெடில் ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. மார்கன் ஸ்டான்லி ஏஷியா 12 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் 56 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க டெலிவரியில். கோல்ட்மேன் சாக்ஸ் 6 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் 28 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க. நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டும் ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க டெலிவரியில். 5.8 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் கிட்டத்தட்ட 27 கோடி ரூபாய்க்கு. ஈடல்வைஸ் மியூச்சுவல் ஃபண்டும் ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 11 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் 50 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க. யார் விற்பனை செய்திருக்கிறாங்க? நெக்ஸஸ் இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் தான் விற்பனை செய்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 186 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. பைன் லேப்ஸ்க்கு சிட்டி கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 235. இப்போ 184 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பைன் லேப்ஸ். தேஜஸ் நெட்வொர்க்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. NDTVலேருந்து கிடைத்த டேட்டா. நஷ்டத்தில் இருக்கிறாங்க. 211 கோடி ரூபாய் நஷ்டம். போன வருடம் இதே குவார்ட்டரில் 72 கோடி ரூபாய் நஷ்டம். இந்த குவார்ட்டரில் அதிகரிச்சிருக்கு. வருவாய் 333
கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 83% விழுந்திருக்கு. எபிட்டா நெகட்டிவ்ல இருக்கு, 118 கோடி ரூபாய் நெகட்டிவ். போன வருடம் இதே குவார்ட்டரில் பாசிட்டிவ்ல இருந்திருக்கு எபிட்டா 121 கோடி ரூபாய். எபிட்டான்றது ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் விரிவாக்கம், ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டிப்ரிசியேஷன் மற்றும் அமார்டைசேஷன். ஜோதி சிஎன்சி குறித்து 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. விடுமுறைக்கு முந்தின நாள் நம்ம பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். அதற்கு முந்தின நாள் நம்ம பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். ஃப்ரான்ஸில் அவங்களுடைய சப்சிடரி மீது விசாரணை நடத்தி வராங்க அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்ன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். சில விதிகள் அவங்க பின்பற்றலன்ற குற்றச்சாட்டு. அதுக்கு பிறகு ஷேர் ப்ரைஸ் பெரிய வீழ்ச்சியை பார்த்துருந்தது. இப்போ மணி கண்ட்ரோல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பெரிய குளோபல் கிளைண்ட்ஸ் எல்லாமே அவங்களுடைய ஆர்டர்ஸை ரினியூ பண்ணுறதுக்கு இப்போ தாமதமாகும். அவங்க இதை பரிசீலனை செய்வாங்க, இதை கருத்தில் கொள்வாங்க. ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் கன்சர்ன் இப்போ வந்திருக்கு. அதையும் கருத்தில் கொண்டு தான் அவங்க இப்போ ஆர்டரை ரினியூ பண்ணுவாங்க. ஸோ அதில் தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஐசிஐசிஐ லம்பார்ட் நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 7 ரூபாய். ஸ்டாண்டலோன் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 547 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 7% அதிகரித்தது. நெட் ப்ரீமியம் ஏர்ன்ட் 5791 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. GMR ஏர்போர்ட்ஸ் Q4க்கான பேசஞ்சர் டிராஃபிக் டேட்டா வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 32 மில்லியன், இயர் ஆன் இயர் கிட்டத்தட்ட 1% அதிகரிச்சிருக்கு. டொமஸ்டிக் டிராஃபிக் மட்டும் பார்க்கும்போது 24.1 மில்லியன், இயர் ஆன் இயர் கிட்டத்தட்ட 2% அதிகரிச்சிருக்கு. இன்டர்நேஷ்னல் டிராஃபிக் 7.7 மில்லியன், இயர் ஆன் இயர் 1.3% விழுந்திருக்கு. MCX குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு டேட்டா நேற்று 3% அதிகரித்தது. கடந்த 5 செஷன்ஸில் MCX 12% அதிகரிச்சிருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. எலிகான் இன்ஜினியரிங் டிவிடெண்ட் மற்றும் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹1.50. Q4க்கான டேட்டா கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ 746 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 7% விழுந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 6 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 96% விழுந்திருக்கு. ஒன் டைம் லாஸ் இருந்திருக்கு Q4ல் 102 கோடி ரூபாய் ஒன் டைம் லாஸ். பிரிகேட் என்டர்பிரைசஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. பெங்களூரில் அவங்க ஒரு ஜாயிண்ட் டெவலப்மெண்ட்டாக துவங்குறாங்க ஒரு ப்ராஜெக்ட். இது வழியாக கம்பெனிக்கு 7200 கோடி ரூபாய் வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க பிரிகேட் என்டர்பிரைசஸ். ஜான் காக்கரல் இந்தியா தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. JSW ஸ்டீல் கிட்டேருந்து 300 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்க் குறித்து CNBC TV 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க டெக் அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஃபினக்கலுக்கு மாறி இருக்கிறாங்க. 200 கோடி ரூபாய் இந்த மைக்ரேஷனுக்கு அவங்க முதலீடு செய்திருப்பதாக CNBC TV 18ல் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. பாரஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் குறித்து CNBC TV 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க US நிறுவனமான பந்தக் ஏவியேஷனுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதற்காக இந்த பார்ட்னர்ஷிப்னா, இந்தியாவில் சில பொருட்களை அவங்க உற்பத்தி செய்கிறாங்க. குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது ஏரியல் ரீஃபியூரிங் சிஸ்டம்ஸ்க்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப். இந்தியாவில் அதை உற்பத்தி செய்ய இருக்கிறாங்க. இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு அது தேவை இருக்குது போல தெரியுதுங்க. ஸோ அதோடைய உற்பத்தி இந்தியாவில் செய்வதற்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்கிறாங்க CNBC TV 18ல். ஆபாட் இந்தியாவுடைய ரேட்டிங்கை JP Morgan குறைச்சிருக்கிறாங்க. டாரட் ப்ரைஸும் குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொல்லியிருந்தது ஓவர் வெயிட் ரேட்டிங், இப்போ டவுன் கிரேடுக்கு பிறகு நியூட்ரலாக கொண்டு வந்திருக்கிறாங்க. டாரட் ப்ரைஸும் குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொன்னது 34,000 ரூபாய் ஒரு ஷேருக்கு. புது டார்கெட் 27,500. டாடா நிறுவனம் ஏர் இந்தியா குறித்து பத்திரிகையிலேருந்து கிடைத்த ஒரு தகவல். முடிந்த நிதியாண்டில் ஒரு பெரிய நஷ்டத்தை பார்த்துருந்துருக்கிறாங்க. $2.4 பில்லியன் நஷ்டம். போன ஆண்டில் தான் சில விஷயங்கள் நடந்ததுங்க. அவங்களுடைய பெரிய கிராஷ் நடந்தது. அப்புறம் பாகிஸ்தான் அவங்களுடைய ஏர் ஸ்பேஸை மூடி இருந்திருக்கிறாங்க. இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஈரான் போர், இதெல்லாமே ஒரு பின்னடைவாக இருந்திருக்கு. ஏர் இந்தியா பெரிய நஷ்டத்தை பார்த்துருக்கு. இப்போ அவங்களுக்கு ஃபண்டு தேவைப்படுது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட திருப்பியும் போயிருக்கிறாங்க. டாடா மற்றும் சிங்கப்பூர் ஏர் கிட்ட ஃபண்ட்ஸ்க்காக ஏர் இந்தியா போயிருப்பதாக அந்த பத்திரிகையில் செய்தி கொடுத்துருக்குறாங்க. இந்திய ரூபாயின் மதிப்பு US டாலருக்கு நிகராக நேற்று 9 பைசா ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. 93.44 லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்திய ரூபாயின் மதிப்பு US டாலருக்கு நிகராக. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியல் விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ரெயில்டெல் கார்ப்பரேஷன் 18% அதிகரித்தது. தீபக் ஃபர்டிலைசர்ஸ் 13%, ரிலையன்ஸ் பவர் 11%, PG எலக்ட்ரோபிளாஸ்ட் 11%, ஆஃப்கான்ஸ் இன்ஃப்ரா 10%, ஜெய்பிரகாஷ் பவர் 10%, நெட்வெப் டெக்னாலஜிஸ் 8%, சயண்ட் 7%, சுஸ்லான் எனர்ஜி 7% அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் டாக்டர் ரெட்டிஸ் கிட்டத்தட்ட 2% விழுந்தது. டாக்டர் ரெட்டிஸ் குறித்து நம்ம செய்தி பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேங்க நேற்று வீடியோவில். அவங்களுக்கு அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் மருந்து பிரேசில் மற்றும் கனடாவில் சில பின்னடைவை பார்க்குறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். கார்ட்ரேட் டெக்னாலஜிஸ் 2% விழுந்தது. இந்தியன் பேங்க் 2% வீழ்ச்சி. ICICI Prudential AMC ரிசல்ட் ரியாக்ஷனாக இருந்திருக்கலாம், 4% விழுந்தது. இண்டஸ் டவர்ஸ் 4% விழுந்தது. இண்டஸ் டவர்ஸ் குறித்து நம்ம ஒரு செய்தியை பார்த்துருந்தோங்க. ஜெஃப்ரிஸ் டபுள் டவுன் கிரேட் பண்ணியிருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அக்யூட்டாஸ் கெமிக்கல்ஸ் 4% விழுந்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி,
வணக்கம்.